ஹாய் ஆல், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரூச் ஒர்க்கில் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான ஒரு ப்ரூச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். பெட்டல் மாதிரி நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ப்ரூச்சு. இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா ஸ்டாக்கிங் கிளாத், அதுக்கப்புறம் மெட்டல் ஒயர், த்ரெட், நீடில், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ், அப்புறம் இந்த ஒயிட் கலர் பேர்ல்ஸ். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இந்த மெட்டல் ஒயரை வந்து நார்மலான நம்ம மிஷின் த்ரெட் இருக்குல்ல, அதோட கார்னரில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு. மெட்டல் ஒயர் வந்து எந்த ஷேப்னாலும் கண்டிப்பாக வளைஞ்சிரும். நான் ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரவுண்டு வந்து நல்லா நீட்டாக வரதுக்காக. இந்த ரவுண்ட் நல்லா நீட்டாக இப்போ வந்ததுக்கப்புறம் நம்மளோட 2 கையில் வச்சு கொஞ்சம் 2 சைடும் ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் தூக்குன மாதிரி வரும். ஸோ தட் பெட்டல் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ஒரு மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க ஃப்ளவர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இது வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்த பெட்டல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி நான் வந்து 5 பெட்டல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹேண்ட்ஸை நம்ம 2 கையும் வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். 2 கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிங்கர் எடுத்து அந்த இதுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா லைட்டாக தூக்குன மாதிரி கிடச்சிரும் நம்மளுக்கு. இந்த பெட்டல்ஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் இது மேலே ஸ்டாக்கிங் கிளாத் வந்து போட்டு நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸ்டாக்கிங் கிளாத்தெல்லாம் வச்சு ஃபோல்ட் பண்ணப்பறம் நம்ம நார்மலான மிஷின் த்ரெட்டில் வந்து இதை நம்ம நல்லா டை பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டாக்கிங் கிளாத் போடும்போது கொஞ்சம் லைட்டாக கீழே எண்டில் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி லைட்டாக போடுங்க. பிகாஸ் நம்ம போட்டு கட் பண்ண அப்புறம் ரொம்ப கரெக்டாக விட்டுருந்தோம் அப்படின்னா பிரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து லைட்டாக கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 or 4 டைம்ஸ் நான் வந்து நாட் போட்டு எடுத்து இப்போ கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இன்றைக்கி 5 பெட்டல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். நான் சொல்கிற இதே மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அழகான ப்ரூச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த மாதிரி இன்றைக்கி 5 பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 5ஐயும் வந்து நம்ம நார்மலான நீடிலில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒன்று ஒன்றா. பெட்டல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ தட் நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றா. இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூட ஒரு பெட்டலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் வந்து போடும்போது ரொம்ப ரொம்ப குட்டியாக போடாமல் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்னர் வரைக்கும் போடுங்க. அப்போ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ரொம்ப குட்டியாக சென்டரில் ஒரே ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டிங்க அப்படின்னா சைட்ஸ்லலாம் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் சீக்வன்ஸும் ஒயிட் கலர் பேர்ல்ஸும் எடுத்திருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நம்ம என்ன வேணாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளவர், பெரிய ஃப்ளவர் இருக்குது, ரிங் இருக்குது, அந்த மாதிரி என்ன இருந்தாலும் அது வந்து நம்மளோட இதுக்கப்புறம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். மேலே என்ன வச்சு டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம். நான் வந்து இன்றைக்கி சரி பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது, ஸோ அந்த க்ரீன் கலர்லேயே இருக்கட்டும், ஒரே மாதிரி தீமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் ஒரு க்ரீன் கலரில் இருக்க சீக்வன்ஸை எடுத்து அதுக்கு மேலே ஒரு பேர்ல் வச்சு அதை நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் தான், பேர்ல் ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே தான் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ரூச்சஸ் வந்து கிடச்சிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.